வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பால் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வீட்டில் ஸ்வீட் சாப்பிடணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குது, ஒரு கிரேவிங்காக இருக்கும் போது இது நீங்கள் செம்மையாக செஞ்சு சாப்பிடலாம். இது அப்படியே ஜீராவில் ஊறி செம்ம சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதோட 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் சேர்த்துருக்கேன். இதில் 1 சிட்டிகை குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இதோட 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது நல்ல ஸ்டிக்கியான ஒரு பதத்துக்கு வரணும். ரொம்ப திக்காயிட்டாலும் ஜீரா உள்ளே இறங்காது, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ கரெக்டான பதத்தில் நீங்கள் இறக்கணும். எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது இருக்கட்டும், லைட்டாக ஆறட்டும். அடுத்து நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் மில்க் பவுடர், அதோட 3/4 கப் மைதா சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். விரல் வச்சு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைய வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு ரெடியாக இருக்குது. இதை ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிடலாம். இருக்கட்டும். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நம்ம ஷேப்ஸ் பண்ணிடலாம். இதை டைரெக்டாகவும் நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம், கையிலே உருட்டி. நான் இந்த மாதிரி ஒரு கல்லில் தேய்ச்சி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா மாவு இருந்துச்சுன்னா அது தனியாக கூட நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஷேப்பில் பண்ணும்போது அழகாக இருக்கும், அதனால ஸ்கொயராக நான் வெட்டிக்கிறேன். இதை டைரெக்டாக நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. இது நல்லா அப்படியே பொங்கி புசு புசுன்னு வரும். இதை ஸ்லோவாக தான் நம்ம குக் பண்ணோம், அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். ஹையில் வச்சிங்கன்னா வெளியே நல்லா கலர் மாறிடும், உள்ளான மாவாக இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டே வரும். அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி ஒரு ப்ரௌன் கலரில் வரும்போது நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்ட்டு வந்திருக்கு. இப்போ நல்லா இது கோல்டனாக வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்திருக்கணும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதை எடுத்து நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஜீரா பாகில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஊற விட்டுருங்க. இதை ஒரு 4 to 5 hours ஊற விட்டிங்கன்னா சூப்பர் சாஃப்டாக இது ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட பால் கேக் இப்போ செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கிரேவிங்காக இருக்கும் போது சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ச்சியான பால் கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.